டெக் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் மேக் அண்ட் பேரட் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ஒரே ஹார்ட் டிஸ்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி இந்த ஸ்டெப்ஸை என்னென்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்பி மேக்கிங், பூட்டபிள் யூஎஸ்பி, மேக் ஓஎஸ் நிரேஷ் கேட்லினா ஹேக்கின்டாஸு, அடுத்தது விண்டோஸ் 10, அடுத்து பேரட். இந்த மூணையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறது மேக், செகண்ட் வந்து விண்டோஸ், தேர்டு வந்து பேரட் ஓஎஸ். ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து ஹெச்பி எலைட் 8200 மினி டவர், சர்வர், மதர் போர்ட் அண்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 2GB, 3 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. லேப்டாப் ஹார்ட் ட்ரைவில் தான் நம்ம இப்போ எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது 3 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பில் கூட போடலாம். ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறப்போ லேப்டாப் கூட அப்படியே எல்லாமே பூட் ஆகும். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி பூட் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த செக்மெண்ட்டில் எல்லாம் பார்ப்போம். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். பூட் மெனுக்கு போகணும். F9 இது இந்த பிசியில் F9. ஸோ இப்போ ஜெனரிக் ஸ்டோரேஜ் இதுதான் நம்ம மேக் லோட் பண்ண யூஎஸ்பி மெமரி கார்டு. என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போது ஒன்றும் கீபோர்ட் டச் பண்ண வேண்டாம். மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் ஃப்ரம் நிரேஷ் கேட்லினா. 6 seconds. 4, 3. யூஎஸ்பிலேருந்து இப்போ பூட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ரைட். இப்போ பூட் ரன் ஆகுது. ஆக்சுவலாக ரீட் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. இப்போ பூட் ஆனதுக்கப்புறம் உள்ள ஆப்பிள் ஸ்க்ரீனுக்கு போகும். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் ரீட் ஆகிட்டு இருக்குது ஃபைல்ஸ்லாம். ஓகே ஓகே, இப்போ வந்துடுச்சு. கண்டினியூ கொடுங்க. இப்போ யூட்டிலிட்டிஸ் போகணும். நம்ம ஹார்ட் ட்ரைவை ரெடி பண்ணணும். என்ன பார்ட்டிஷன், என்னென்ன மல்டிபிள் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ டிஸ்க் யூட்டிலிட்டி போயிட்டு ஏற்கனவே இருக்குது. just show all devices. இப்போது இந்த ட்ரைவ், இந்த மீடியா இருக்கு இல்லையா, மொத்தம் 250 GB. ஸோ எரேஸ் கொடுத்துருங்க. மேக் கொடுத்துட்டு கைடட் பார்ட்டிஷன் மேப் முக்கியமான அப்புறம் எம்பிஆரோ ஆப்பிள் பால் வைக்கக்கூடாது. கைடட் பார்ட்டிஷன் மேப் வச்சுட்டா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். First unmounting step, then okay. இப்போ அதை பார்ட்டிஷன் பண்ணணும். 100 GB வச்சுக்கலாம். இது வந்து 100 GB 70 வந்துட்டு விண்டோஸ் Win 10 ஃபைல் சிஸ்டம் வந்து MS
MS-DOS PAT. Okay. ஓகே. ஸோ அன்டைட்டில் டைட்டில் வந்திருக்கு. ஓகே, 10 வந்து விண்டோஸ்க்காக. இது வந்து இப்போ இது இன்னொரு பார்ட்டிஷன் பண்ணும் எதுக்குன்னா லினக்ஸ் ஓஎஸ்க்கு. இது வந்து ஒரு 50 ஜிபி வச்சுட்டு MS-DOS PAT இல்லைன்னா XPAT வச்சுட்டு லினக்ஸ்க்கு. No. 179 XOS journal. இது வந்து எரேஸ் பண்ணிருக்கோம். ஓகே ரைட். இப்போ லினக்ஸ் டைட்டில் கொடுத்துட்டுங்க. அடுத்தது XPAT அப்ளை பார்ட்டிஷன். ஸோ இப்போது திருப்பி இங்கே போயிட்டு முக்கியமான ஸ்டெப், இது வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. மேக் OS ஜேர்னல் இதை வந்து எரேஸ் டைட்டில் கொடுத்துடணும் மேக்னு. ஓகே, அன்டைட்டில் இது வந்து 221 MB 130 GB இருக்குது. ஓகே, இது வேணால் இதை வந்து சாரி 50. இது வந்து 10 70 GB. இது லினக்ஸ் ஆக்சுவலாக. சாரி, XPAT. ஓகே ரைட். இது 130 GB இல்லையா? இதை வந்து நம்ம மேக் வச்சுக்கலாம். சைஸ் நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு டார்கெட் இதுதான். இப்போ இதிலலாம் வந்து பென்ட்ரைவில் வந்து இங்கே காப்பி ஆக போகுது. ஸோ கண்டினியூ. ஓகே ரைட், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கம்ப்ளீட் ஆனப்புறம் மெஷின் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகணும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பென்ட்ரைவ் நம்ம மெமரி கார்டில் இருந்தால் பூட் ஆகும். ஓகேங்களா? ஒரு 5 டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். 4 to 5 டைம்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராசஸர். என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் ஆகட்டும். எப்படியும் ஒரு 10 minutes ஆகும் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரீபூட்டில் வந்து இது நெக்ஸ்ட் ரீபூட் பண்ணும்போது நீங்கள் பூட் ஃப்ரம் ஜெனரிக் USB டிவைஸ்னு கொடுத்துட்டு பூட் லாக் ஃபைல் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் ஆப்பிள் ஸ்க்ரீன் வரும். இந்த இன்ஸ்டலேஷன் வந்து 20 minutes ரன் ஆகும் டோட்டலாக. ஓகே, இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து திருப்பி பூட் மெனு போகணும். இப்போது ஹார்ட் டிரைவ் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு, என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. பூட் ஃப்ரம் ஹார்ட் டிரைவ்.
ஓகே. இதுதான் லாக் ஃபைல். இது வந்து நம்ம என்ன உள்ள மெஷினில் என்ன நடக்குதுங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓகே. இது வந்து இட் வில் டேக் 16 minutes ஃபார் கம்ப்ளீஷன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 3 minutes. ஸோ அப்போ நீங்கள் வந்து தாராளமாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 1 minute. ஓகே, ஸோ திருப்பியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, ஆன் பண்ணிவிட்டு ரூட் மெனுக்கு போயிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஹார்ட் டிரைவை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ப்ரீ பூட்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிருக்கும். ப்ரீ பூட் லோடரில் வந்து கொஞ்சம் இன்ஸ்டலேஷன் கண்டினியூ ஆகிட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன் போயிடலாம். இந்த பூட் லாக் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும் என்ன நடக்குது உள்ள. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, 100% கம்ப்ளீஷனில் ஒரு 2 minutes ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கேக்ஸ்லாம் ரீபில்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணிவிடும். ஓகே, இந்த ஸ்டெப்பில் அடுத்தது அக்கௌண்ட் க்ரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு விண்டோஸ் பூட்டபிள் யூஎஸ்பி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரூபஸ் வச்சு இதுக்கு யூஸ் பண்ண போகிறது 8 GB மெமரி கார்டு தான். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி ப்ளக்இன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு
சரி, டவுன்லோடே பண்ணி காமிச்சிடலாம். இப்போ சைட்டுக்கு போய் அதை எடுத்துங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, இப்போனா டவுன்லோட் ஆகிடும். இப்போதைக்கு வேணாம். ஸோ இப்போ லேபிள் ஆகிடுச்சு. செலக்ட் பண்ணிக்கங்க. ஐஎஸ்ஓ இமேஜ் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் போய்ட்டு விண்டோஸ் 10 64 பிட் ப்ரோ. ஓகே, FAT32 எல்லாம் அதுவே அசைன் ஆகிக்கும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். லாக் வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கு. ஸோ இப்போ ரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ 100% வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான். இது ரைட்டான அப்புறம் நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நீங்கள் இது பண்ணணும். திருப்பி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. திருப்பி ஆன் பண்ணணும். திருப்பி பூட் டிவைஸ் போயிட்டு ஹார்ட் டிரைவை செலக்ட் பண்ணணும். இல்லாமல் UEFI தான், லெகசி போயிடக்கூடாது. மெயின் பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து திருப்பி ப்ரீ பூட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம்லாம் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஓகே, மவுஸ் பாயிண்டர் டிஸ்பிளே ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள் என்னென்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இப்போதைக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துக்கலாம். DHCP கொடுத்துருங்க. ஓகே, கண்டினியூ. இனி எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். அக்ரி எல்லாமே ஓகே. யூசர் நேம் உங்களுக்கு லாகின்ல டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு
ஓகே. இப்போ டேப் கொடுத்தா யூசர் அக்கௌண்ட் நேம் வந்துடும். அடுத்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். சேம் பாஸ்வேர்ட் 2 times. சாரி, அப்புறம் கொடுத்து அப்போ நீங்கள் ஓகே அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வச்சுட்டா நீங்கள் இப்போ மார்னிங் டைமில் சன் செட் வரைக்கும் ஒயிட் ஸ்க்ரீன், தென் டார்க் ஸ்க்ரீன் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரைட். இப்போ நீங்கள் கீபோர்ட் டிரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஷிஃப்ட் பக்கத்தில் இருக்கிற செட் அழுத்தணும். அடுத்தது இந்த அழுத்தணும். அதுவே டிரெக்ட் பண்ணிக்கும் என்ன கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கேட்டலினா 10.15. ப்ராசஸர் என்ன, ரேம், டிஸ்க்கு, கிராஃபிக்ஸ் என்னென்ன, சீரியல் நம்பர் அதே ஜென்ரேட் பண்ணிக்கணும். ப்ரிஃபரன்ஸ் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். இன்னும் வந்து நெட்வொர்க்கில் எதுவுமே இருக்காது. நம்ம ஈத்தர்நெட் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் டிரைவர், அதுக்கப்புறம் ட்ராக் பேட் இருந்தால், லேப்டாப் இருந்தால் ட்ராக் பேட் பண்ணிக்கங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ அதோட பேக்கப் ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெகா அப்லோட் லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, விண்டோஸ் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. 100 வந்ததுக்கப்புறம் ரெடின்னு வந்துடும். ஓகே, இப்போ விண்டோஸ் வந்து யூஎஸ்பியில் ரிட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துடலாம். வந்துட்டு பேரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த மெமரி கார்டில் ரைட் பண்ண போகிறோம். 16 GB மெமரி கார்டு. ஓகே, சேம் வே ப்ரோப்பஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்க் எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிவைஸு, அடுத்தது பேரட் செக்யூரிட்டி. இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணும். அப்படியே கொடுக்கக்கூடாது. ஸ்டார்ட் கொடுத்துட்டு டிடி இமேஜ் மோட், ஐஎஸ்ஓ கொடுக்கக்கூடாது. ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ஃபார்மேட் ஓகே கொடுத்துருங்க. லாக் இது சீக்கிரமாக ஒரு 2 minutesல ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போது பேரட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லினக்ஸில் பேரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈத்தர்நெட் அடாப்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்ப்போம். டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டிரைவர் டூல்ஸு. மேக்ஸிமம் இதில் எல்லாம் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ரன் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது HDMI ஆடியோ
கிராஃபிக்ஸ் தேவையில்லை, இது NVIDIAவில் எடுத்துக்கிச்சு. ஓகே, ரியல் டெக் உள்ள ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணால் போதும். திருப்பி பாஸ்வேர்ட் ஒவ்வொரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். இன்டெல் பேஸ்டு ப்ராசஸரோட ஈத்தர்நெட்டோட டெக்ஸ்ட் இது. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே, இனி வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் வந்து இந்த அடுத்த பார்ட்டிஷனையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ப்ளக்இன் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த இதை ஷட் டவுன் பண்ணிடலாம். இல்லை ஸ்விட்ச் ஆன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஓகே, பூட் மெனுக்குள்ளே போகணும். F9 ஆக்சுவலாக பூட் மெனுக்கு. இப்போ ஜெனரிக் ஸ்டோரேஜ் டிவைஸ் இங்கே போயிட்டு அக்செப்ட் கொடுத்தா இப்போ விண்டோஸ் வந்து யூஎஸ்பிலேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம், நீங்கள் ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன். இந்தியா. தென் நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால் நவ். லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கங்க. கஸ்டம் இன்ஸ்டால். இப்போது இதில் மேக் OS இருக்குது 130 GB. இதில் லினக்ஸ் போட போகிறோம். 65 வந்து ஆக்சுவலாக சாரி இதில் மேக் பார்ட்டிஷன் 4ல் இதில் வந்து விண்டோஸ் போட போகிறோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது அப்படியே 100% ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபாலோ பண்ணிக்கோங்க. English language selection.
ஸோ இனிஷியல் செட்டப், இந்த பர்சனல் யூஸ், நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் அக்கௌண்ட் போய்க்கலாம். லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், டெமோ, எஸ், ஓகே ஓகே. வெயிட் பண்ண ஒரு 2 minutes வெயிட் பண்ணால் ஓகே. இப்போது விண்டோஸ் ஸ்டார்ட். இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும், சி மட்டும்தான், மற்றது வந்து டிஸ்பிளே ஆகாது. டி வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த ஸ்டெப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் போயிட்டு டி வந்து இப்போது லினக்ஸ்க்கு அசைன் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரைட்டாக பார்ட்டிஷனுக்கே போயிடலாம் இல்லைன்னா. ஓகே, இப்போ இது வந்து மேக்கு, இது ரா ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பூட் வால்யூம், இது வந்து சி விண்டோஸ். இப்போ இதில் வந்து பேரட் மோட். இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா, ரைட். ஓகே ரைட். இப்போது ஷட் டவுன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன். நெக்ஸ்ட் அந்த லோகோ ஸ்க்ரீன் ஹெச்பி லோகோ வந்தோடனே, என்ன பிராண்டோட லோகோ வந்தோடனே நீங்கள் பூட் மெனுக்குள்ளே போயிடணும். ஓகே, ஜெனரிக் யூஎஸ்பி ஸ்டோரேஜ். ஓகே ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாகவே இன்ஸ்டாலருக்குள்ளே போய்க்கலாம். லைவ் உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ அவுட்டர்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, லாங்குவேஜ் கண்ட்ரி இந்தியா, லாங்குவேஜ் திருப்பி ஹார்ட்வேர். பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், ரூட் பாஸ்வேர்ட். ஓ சாரி re-enter. Same password should be repeated. Okay, அப்புறம் demo. அதேதான் பாஸ்வேர்டு. யூசர் வந்து என்ன, யூசர் பாஸ்வேர்டு, லாகின் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லணும். ஓகே,
ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஹார்ட்வேருக்குள்ள பார்ட்டிஷன் செட்டப். இப்போ அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் அதுவே வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து செப்பரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். ரைட்டா? இப்போ பாருங்கள், அந்த 40 GB ஸ்பேஸை வந்து பிரிச்சிருக்கு இதுவே. ஓகே, தட்ஸ் ஆல். ஹோம் ரூட் பார்ட்டிஷன் 28 GB, ஹோம் வந்து 20 GB, then boot partition. Right, finish setting up the partition. இப்போது ஸ்வாப் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைன்னா அடிஷ்னல் ஸ்வாப் ஏரியா பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்ட் அஸ் த ரேம். இப்போ 12 GB ரேம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸையே வந்து நீங்கள் வந்து ரேமை கன்வெர்ட் பண்ணலாம். லினக்ஸில் மட்டும்தான், வேறு எதுலேயுமே இந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ நோ கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் எப்படி போகிறது. ஓகே, இப்போ பேரட் கம்ப்ளீட்டாக பூட்டபிள் ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போது ஸ்டார்ட் அப் டிஸ்க்கு பூட் ஆர்டர் அசைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து யூஎஸ்பி ரிட்டன் மேக் ஓஎஸ் கேட்லினா நிரேஷ் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். எஸ், பூட் மெனுக்குள்ளே போயிட்டீங்க. யூஎஸ்பி ஸ்டோரேஜ் வழியாக பூட் பண்ணுங்கள். அப்படியே விட்டுருக்கு, எதுவும் பண்ண வேணாம். இப்போ இது வந்து ஹார்ட் டிஸ்க் மேக் ஓஎஸ். இது ஹார்ட் டிஸ்கில் பேரட், இது வந்து விண்டோஸ். 3மே இருக்குது. இப்போ சூஸ் பண்ணி போய்க்கலாம். கீபோர்ட் சம் ப்ராப்ளம், பூட்டிங்கில் ஆக மாட்டேங்குது. உங்கள் லேப்டாப்பில் எப்படியோ பார்த்துக்கலாம். இதை வந்து மேனுவலாக நம்ம வந்து உள்ளே பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் எதில் வரணும் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம் நம்ம.
கண்டினியூ தென் சூஸ் ஸ்டார்ட் அப் டிஸ்க் என்னன்னு கொடுத்துடலாம். இப்போ மேக்கை செலக்ட் பண்ணிக்கணும். பேரட் சூஸ் பண்ணால் பேரட்குள்ளே போய்க்கும். இதே ஹார்ட் டிரைவ். ஓகேவா? இதில் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் உள்ளே போகணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒய்ஃபை டிரைவர் எல்லாமே அதே ஆட்டோ இன்ஸ்டால் ஆகிக்கும். அப்டேட் பண்ணிக்கலாம். அது கமாண்ட் ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. அது வந்து வேறு சேனல்ஸில் இருக்குது. அதாவது இப்போ டெமோ தரேன் ஃப்யூச்சரில். ஓகே, தேங்க்யூ. என்ஜாய் மேக் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் பேரட் OS. தேங்க்யூ.